ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து இந்த நம்ம பியூட்டிஃபுல்லான க்யூட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு பவுச் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம். எதுவுமே வந்து கீழே விழாது. நம்ம அப்படி நெருக்கமான ஸ்டிச் வந்து க்ளோஸ்டு ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூனிக்காக இருக்கும், ரொம்ப ட்ரெண்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ரெக்வஸ்டட் கேட்டிருக்கீங்க. எனக்கு எல்லாமே பண்ணணுன்னு தான் ஆசை. அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் நெருங்கிட்டுருக்கோம். ஸோ எனக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறதுக்கு கொஞ்சம் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் என்னால் பண்ணி போட முடியுது. கிட்ஸையும் பார்த்துட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போது வந்து கார்டிகன், குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் மேக் பண்ணால் ஒரு 1 to 2 days ஆயிரும். ஏன்னா ஹாஃப் டே வீடியோஸ் எடுத்தாலுமே எடிட்டிங் ஒர்க். ஸோ நான் கண்டிப்பாக அதை வந்து என்னோடய ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ரெக்வஸ்டட் வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் வந்து 100% அக்ரலிக் யான் எடுத்திருக்கிறேன். ஓகேவா, இதோட பிராண்ட் வந்து இதுதான், கங்கா ஒலிவியா பிராண்ட், 100% அக்ரலிக், லைட் வெயிட் 3. ஓகேவா, நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் யானும் எடுத்துக்கலாம். காட்டன் யூஸ் பண்ணலாம், இல்லை 50% அக்ரலிக் 50% காட்டன் அந்த மாதிரி மிக்சடு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm. ஹூக் சைஸ் வந்து நீங்கள் 4 அப்படி யூஸ் பண்ணிங்க, 4 mm இல்லை 3 யூஸ் பண்ணிங்கன்னா சைஸஸில் வந்து டிஃபர் ஆகும், ஷேப் அதே தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிசர்ஸ், நெக்ஸ்ட் யான் நீடில், அதுக்கப்புறம் பட்டன்ஸ். ஓகே, பட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் வந்து அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, சேம் இது வந்து எனக்கு லிங்க் கிடைக்கல, இப்போ அது அவைலபிளாக இல்லை. ஸோ நான் வந்து வேறு லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து க்ராச்செட்டிங்கில் நியூனா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பேசிக்ஸ் லெசன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்லிப் நாட். நெக்ஸ்ட் செயின் 25. ஓகே, செயின் 25. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. செயின் 25 போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் வந்து இது 1 2 3. இந்த தேர்டு செயினில் வந்து 2 times half double crochet பண்ண போகிறோம். அதாவது half double crochet இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க க்ராச்செட்டிங் டேர்ம்ஸில். ஸோ ஹூக்லேருந்து தேர்டு செயினில் 2 times double crochet, சாரி half double crochet. half double crochetன்னு சொல்லும் போது 3 லூப்ஸையுமே நம்ம அட் அ டைம் இப்படி எடுத்துடணும். ஓகே, அகெயின் ஒன் மோர் டைம் சேம் ஸ்டிச்சில் half double crochet. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே நம்ம half double crochet மட்டும்தான், half double crochet ஸ்டிச் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் 21 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒன் டைம் half double crochet. அதாவது இந்த லாஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸப்ட் இந்த லாஸ்ட் ஸ்டிச்சை தவிர, இந்த லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு தவிர அதுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்குமே நம்ம ஒன் டைம் half double crochet தான் பண்ணுவோம். ஓகே, 1 21 டைம்ஸ் வரும். 2 3 4
5. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். 20. லாஸ்ட் 2 செயின்ஸ் இருக்குது. 21. ஓகே, 21 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் செயினில் 4 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1 2 3 4 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து நம்ம அப்படியே ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க்கு டர்ன் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நெக்ஸ்ட்டு 21 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒன் டைம் மட்டும் டபுள் க்ரூஷே. ஓகே, இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கே ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டிச் தெரியும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஜஸ்ட் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. 1 கவுண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு ஸ்டிச் தெரியுதுல இந்த இடத்துல 2, இந்த ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட்டில் 3, 4, 5, 6. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். 21 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, 19 வரைக்கும் முடிச்சிருக்கிறேன். 20, லாஸ்ட்டாக 21. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நமக்கு இன்னும் ஒரு ஸ்டிச் இருக்கும். ஓகே, அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1 2. ஓகே, ஸோ இதான் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1 முடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம்ல, அதோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறணும். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். இந்த ரவுண்ட் 1ல் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 50 செயின்ஸ் இருக்கும். ஓகே, ரவுண்ட் 1 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 2 போக போகிறோம். ரவுண்ட் 2 செயின் 1, சேம் ஸ்டிச்சிலேயே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம்ல அதே ஸ்பேஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ தட் நம்ம கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். நான் பண்ணுறேன். க்ராச்செட்டிங்கில் வந்து இதுதான் ஸ்டிச் மார்க்கர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கும், ஒரு பேக்கெட்டாக இருக்கும். ஸ்டிச் மார்க்கர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு பண்ண ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு அடியில் ஸ்டிச்சில் இப்படி போட்டு இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. இல்லை நமக்கு ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா ஒரு பீஸ் ஆஃப் யார்ன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, சும்மா நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம்ல அந்த மாதிரி எனி பீஸ் ஆஃப் யார்ன் வேறு கலரில் மட்டும் எடுத்துக்கோங்க. ஹூக் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரூஷே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அதுக்கு அடியில் அந்த ஸ்டிச்சுக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த யானை இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம் இந்த ரவுண்டோட எண்டில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேயே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே. 1, சேம் ஸ்டிச்சிலேயே 2. நெக்ஸ்ட் 21 செயின்ஸுக்கு வந்து ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே, 21 செயின்ஸ்க்கு 1 2 3 4 5. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் 21 செயின்ஸ்க்கு பண்ணிட்டு காமிக்கிறேன். 20 முடிச்சிருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக 21. ஓகே, 21 செயின்ஸ், அதாவது 21 செயின்ஸ்லேயும் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே இந்த பெண்டில். 1 2
ஸோ 1 டைம் half, 2 times half double crochet. இதை இன்னும் 1 more time நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் half double crochet. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 times half double crochet. 1 2. ஓகே, நெக்ஸ்ட் 22 செயின்ஸ்க்கு வந்து 1 டைம் half double crochet. 22 செயின்ஸ்க்கு 1 டைம் half double crochet. 1 2. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒவ்வொரு செயின்ஸ்லையுமே 1 டைம் மட்டும் half double crochet பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். 20 21. ஓகே, 21 22 22 மட்டும் பண்ணணும். ஸோ 22 பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 22 செயின்ஸ்லேயும் 1 டைம் half double crochet பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 2 செயின்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபேக் ஸ்டிச். ஓகேவா? இந்த லாஸ்ட் செயினில் வந்து 2 டைம்ஸ் மட்டும் half double crochet பண்ணுங்கள். 1 2 டைம்ஸ் half double crochet பண்ணுங்கள். இது ஏன் ஃபேக் ஸ்டிச்னா, இந்த ஸ்டிச்சு தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டிச்சில் தான் நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிச்சையும் இந்த செயின் 1 தெரியுது பார்த்தீங்களா, இதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. டைரெக்டாக நம்ம ஸ்டிச் மார்க்கரில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ரவுண்ட் 2ஓட எண்டில் உங்களுக்கு 54 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த இதை வந்து கட் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டார்டிங்காக போட்டதை. ஓகே, இந்த ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 54 செயின்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 3 போக போகிறோம். ரவுண்ட் 3லேருந்து ரவுண்ட் 10 வரைக்கும் ஒரே மாதிரி தான். ரவுண்ட் 3 4 5 6 7 8 9 10 8 ரவுண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேம் திங்கை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு செயின்லேயுமே ஒரு டைம் மட்டும் half double crochet பண்ணுவோம். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் ரவுண்ட் 4ம் பண்ணணும். அப் டு ரவுண்ட் 10 வரைக்கும் நீங்கள் பண்ணணும். ஸோ ரவுண்ட் 3 ஃபஸ்ட் எப்போவுமே ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது செயின் 1 போட்டுக்கோங்க. சேம் ஸ்டிச்சிலேயே 1 டைம் half double crochet பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பீஸ் ஆஃப் yarn வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு செயின்லேயுமே செயினுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு டைம் half double crochet பண்ணிகிட்டே வாங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணி பண்ணுங்கள். இந்த ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 54 செயின்ஸ் வந்து வரணும். இப்போ இந்த ஸ்டிச் மார்க்கர் பண்ணியிருக்க தான் ஃபஸ்ட்டு செயின். ஸோ 1 2 3 4 5 6 7 8 இப்படி தான். இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த இடத்துல பெண்டுக்கு வரும்போதும் நோ இன்க்ரீஸ். நீங்கள் வந்து ஒவ்வொரு செயினில் ஒவ்வொரு டைம் half double crochet பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. 1 டைம் half double crochet. 53. இது 54. ஓகே, லாஸ்ட்டாக இப்படி ஒரு ஸ்டிச் இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச். அப்புறம் செயின் 1 நேராக ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஒவ்வொரு ரவுண்டோட எண்ட்லேயும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 54 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகே, நம்ம வந்து நம்மளோட பவுச் வந்து பாருங்கள் அழகாக பெண்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படியே நீங்கள் ரவுண்ட் 10 வரைக்கும் இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா அழகாக பவுச்சுக்கு வந்து ஹைட்டு கிடைக்கும். ஸோ ரவுண்ட் 4லேருந்து ரவுண்ட் 10 வரைக்கும் சேம் இதை ரவுண்ட் 3 நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். செயின் 1 சேம் ஸ்டிச்சில் 1 டைம் half double crochet.
ஸ்டிச் மார்க்கர். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட எண்ட்லேயுமே வந்து 54 செயின்ஸ் வந்து இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் ரவுண்ட் 10ல் வந்து பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 10 வரைக்கும் முடிச்சாச்சு. 54 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் 10 வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரூஷேயில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம ரவுண்ட் 11 பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்டில் தான் நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் 11 செயின் 1, சேம் ஸ்டிச்லேயே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 டைம் சிங்கிள் க்ரூஷே முடித்தோன்னே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4 செயின்ஸுக்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த செயினில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து 1 2 இந்த செயினை ஸ்கிப் பண்ணி தேர்டு செயினில் இந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே பேக்வேர்ட்ஸாக கொண்டு வர போகிறோம். ஓகே, பேக்வேர்ட்ஸாக கொண்டு வந்துட்டு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கிப் பண்ணோம் பார்த்தீங்களா 2 செயின்ஸ் இங்கே இருக்குல்ல, இந்த 2 செயின்ஸில் இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இதுதான் வந்து அந்த பேக் வந்து அந்த சுருக்கமாக இருக்கிற மாதிரி பண்ணுறோம்ல அந்த பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா 4 செயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். இப்போ இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து 1 2 3 4 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 5th செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த செயினில் 1 more டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 3 செயின்ஸில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த அப்படி சுருக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே பண்ணோம்ல அதே இது பண்ண போகிறோம். இங்கே பண்ணது பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஒரு ஃபோல்டு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ அகெயின் நம்ம நெக்ஸ்ட் இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். 2 இதை ஸ்கிப் பண்ணுங்கள். தேர்ட் ஒனில் ஓகே 2 இதை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் ஒனில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ண இந்த 2 இது இருக்குல்ல, இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இதுக்கப்புறம் 1 2 3 4 ஸ்கிப் பண்ணுங்கள். 5th ஒனில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 6th ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 7th 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் அகெயின் 1 more டைம் நம்ம அந்த சுருக்கு இது பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். 2 செயின் ஸ்கிப். தேர்ட் செயின் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் இந்த இதில் இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 1 2 3 4. ஓகே, 5th இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 2 செயின்ஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, 1 லாஸ்ட் 1 more டைம் சிங்கிள் க்ரூஷே. இப்போ லாஸ்ட்டாக நமக்கு 16 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். 16 ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 14 15 16. ஃப்ரெண்ட்ஸ், க்ராச்செட்டிங்கில் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து மாறாமல் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் மார்க்கரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரவுண்ட் 11ஓட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஹூக்கை எடுத்துருங்க, கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பவுச்சோட பாடி பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மேலே இருக்க அந்த ஃப்ளாப் வந்து பண்ண போகிறோம். பர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறது பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்படி பர்ஸை வந்து ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம என்றைக்குமே க்ராச்செட்டிங் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ லாஸ்ட் ஸ்டிச் வந்து இந்த ஸ்டிச்சு தான். ஓகே, இந்த ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட்டுக்கு முந்தின ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிச் மார்க்கர் அந்த முந்தின ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யானை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த க்ளோஸ் பண்ணுற ஃப்ளாப்பில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். செயின் 1, சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 13 செயின்ஸ்க்கு வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, சாரி 12, இப்போ 1 டைம் பண்ணிட்டோம். இதை போக 12 செயின்ஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, டோட்டலாக 13 செயின்ஸ். ஓகே, 2, ஏற்கனவே 1 பண்ணிட்டோம் சேம் இதில். ஸோ அகெயின் 1, அது 1 2, இது 3 4 5 6 11 12 13. ஓகே, 13 செயின்ஸுக்கு வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். இப்போ ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 5 வரைக்கும் 2 3 4 5 4 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம ஒரே மாதிரி தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, ரவுண்ட் 2 செயின் 1 ஒர்க்கை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. இது ஃப்ரண்ட், இப்படி பேக் சைட் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிடணும். ஓகேவா, டோட்டலாக 13. நமக்கு லாஸ்ட் ரோவில் 13 தானே இருந்துச்சு. ஸோ அதே 13 இருக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. 13. ரவுண்ட் 3 செயின் 1 போட்டுக்கோங்க. அகெயின் ஃப்ரண்ட் இப்படி திருப்பிட்டு ஒவ்வொரு செயின்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ரவுண்ட் 3 4 5 நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதை வேணால் நீங்கள் வந்து தச்சிடலாம், நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் மார்க்கர் எடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவுண்ட் 5 முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, ரவுண்ட் 5ஓட எண்டுக்கு வந்தாச்சு. 12 13. ஓகே, இப்போ ரவுண்ட் 6 செயின் 1 டர்ன் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க யானை கட் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த செயினையும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸையுமே எடுத்துருங்க. நெக்ஸ்ட் 9 செயின்ஸ்க்கு வந்து 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும், டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டிச்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 லூப்ஸையுமே எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த ரவுண்ட் 6ல் வந்து 11 செயின்ஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 7 செயின் 1 ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிக்ரீஸ் பண்ணிடுங்க. 1. நெக்ஸ்ட் இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஓகே, இப்போ பட்டன் ஹோல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் மட்டும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே 1, அடுத்த ஸ்டிச்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இப்போ செயின் 4 போட்டுக்கோங்க. 1 2 3 4. நெக்ஸ்ட் 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, 3 செயின் ஸ்கிப் பண்ணிங்க. 1 2 3. 4th செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நீங்கள் இந்த டைம் என்ன பண்ணணுன்னா, இந்த செயின் 4 வந்து ஓகே நம்ம பட்டன் போகுதான்னு பார்க்கணும். பட்டன்ஸை வந்து கரெக்டாக இன்சர்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இதோட சின்ன பட்டனாக வச்சுருந்தீங்க அப்படின்னா செயின் 3 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். நடுவில் 3 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 4th 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் அடுத்த செயின்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிடுங்க. லாஸ்ட் 2 செயின்ஸில் வந்து டிக்ரீஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பவுச் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கார்னர் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்டர் வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்குது. ஸோ அதை நீட் ஃபினிஷிங்காக மாற்ற போகிறோம். ரைட் சைட் கார்னரில் தான் நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம க்ராச்செட் வந்து எப்போவுமே நம்ம ரைட் சைட் டு லெஃப்ட் பண்ணுறதுனால கார்னரில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 1 போட்டுக்கோங்க. சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ 1 2 3 4 5 6 7 வருது. கார்னர்ஸில் 7. உங்களுக்கு இதே தான் வரணும்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபைன் பண்ணி பண்ண பாருங்கள். ஸோ மெயினுக்கு வந்திருக்கோன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச். 1 ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே 1 2 3. இது சைடில் வந்து 7, இங்கே வந்து 3 4 5 6 7 7. Next, okay, 8 9. டாப்பில் வந்து 9 செயின்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீட்டாக இருக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். சப்போஸ் 9 வராமல் 10 வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 7 வந்தனால இங்கே 7 இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். நெக்ஸ்ட் வந்து கேப் இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6. லாஸ்ட்டாக இந்த கார்னர் 7. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க யானை லாங் டெயில் விட்டு. இதை நம்ம சேர்த்து தைச்சிட்டனால இதை ஹைட் பண்ணிடலாம். இதை மட்டும் யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான பர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் பட்டன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று பார்க்கணும். நம்மளோட யான் நீடில் இல்லைனா நீடில் வந்து இந்த பட்டன் ஹோல்குள்ளேயும் போகணும். அதே நேரம் யானையுமே ஹோல்டு பண்ணுற மாதிரி நீடில் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நீடில் வந்து பட்டன் ஹோல்குள்ளே போனால் தான் நம்ம பட்டன் ப்ளேஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த யான் யூஸ் பண்ணாமல், இந்த நூல் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நம்ம நார்மல் நூல் இருக்குல்ல அதை கூட யூஸ் பண்ணி தின்னான நீடிலில் இப்படி கோர்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, பட்டன் வந்து இப்படி சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
இது ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு பவுச்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம், என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஹேண்ட்பேக்கில் கொண்டு போகும்போது நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து எதுவுமே கீழே விழாது. நம்ம ருப்பி வச்சாலுமே சரி, நம்ம என்ன வேல்யூபிளான திங்ஸ் வச்சுருந்தாலுமே கீழே விழாது. ஏன்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்டு ஸ்டிச்சஸாக பண்ணியிருக்கனால. அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை.